T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதி ஆட்டம் அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் சஞ்சு சாம்சன் 89 ரன்களும், அபிஷேக் சர்மா 52 ரன்களும் குவித்தனர். இஷான் கிஷான் 54 ரன் அடித்தார். பின்னர் விளையாடிய நியூசிலாந்து அணி இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 19 ஓவர் முடிவில் அந்த அணி 159 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் 96 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இந்தியா தரப்பில் ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட்டுகளையும், அக்ஷர் பட்டேல் 3 விக்கெட்டுகளையும், ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி மற்றும் அபிஷேக் சர்மா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். அதன் முன்னர் மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி T20 உலகக்கோப்பைகளை கைப்பற்றியிருந்தது. தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையில் மூன்றாவது முறையாக T20 உலகக்கோப்பையை கைப்பற்றியுள்ளதால் நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் ஆடிப்பாடியும் மகிழ்ந்தனர்.